எண்மண் எண் மக்கள் என்ற விஷயங்களை பார்க்கிற போது அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் 230 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்றது. இதன் மூலம் மக்களிடையே அண்ணாமலைக்கு செல்வாக்கு ஆதரவும் பெருகியுள்ளதா என்ற பதில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுள்ளது 40%. இதனால் பாஜகவில் அவருக்கு முன்னுரிமை உறுதியாகியுள்ளதா 20%. இது வெறும் அரசியல் நாடகம், இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை 10%. இந்த பயணத்தில் பாஜகவுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்குமா 19%. வாய்ப்பில்லை 6. எந்த கூட்டணி எத்தனை இடங்களை பிடிக்கும் என்று பார்க்கிற போது வருகிற 2022 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவையில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக தலைமையான கூட்டணி 30-34 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. அதிமுக தலைமையான கூட்டணி ஒரு தொகுதியில் முந்துகிறது, வெற்றி பெற வாய்ப்புள்ளது. பாஜக தலைமையான கூட்டணி 5 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. மத ரீதியான வாக்கு யாருக்கு விவரங்களை சொல்லியிருக்கோம். மத்திய அரசு செயல்பட திருப்தி அளிக்கிறதா? திருப்தி 46%, சரியில்லை 32%, காசோ 16% சொல்லியிருக்காங்க. திமுக அரசின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறதா? திருப்தி 23%, அதிருப்தி 59%, காசோ 18%. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி தொடர வேண்டுமா, ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டுமா என்ற கேள்விக்கு ஆட்சி தொடர வேண்டும் என்பது 40%, ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று 40%, காசோ 15% சொல்லியிருக்காங்க. மத்தியில் பாராளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ள கூட்டணி என்டிஏ கூட்டணி 52%, ஐஎன்டிஏ கூட்டணி 36%, பிற 12. ராமர் கோயில் திறக்கப்பட்டிருப்பது இந்து மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதா? 61%, ஆம். இல்லை 29, காசோ 10. தமிழக மக்கள் மத்தியில் ஆன்மீக அரசியல் பெருகியுள்ளதா? ஆம் 55%, இல்லை 32%, காசோ 13% சொல்லியிருக்காங்க. தமிழக மக்கள் மத்தியில் பிரதமர் மோடி மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளதா? ஆம் 42%, இல்லை 44%, காசோ 16% சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் அமைச்சர்கள், சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முழு கட்டுப்பாடு இருக்கிறார்களா? ஆம் 20%, இல்லை 52%, காசோ 17. பாராளுமன்ற எதிர்க்கட்சியின் செயல்பாடு நன்று 37, மோசம் 49, காசோ 14. வரும் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா? ஆம் 32%, இல்லை 32%, ஓரளவு 21, காசோ 9. மத்திய அரசு தமிழக மானிய திட்டங்களுக்கு நிதியளிப்பை நிறுத்தி வைத்திருப்பதை வரவேற்கிறதா? ஆம் 48, இல்லை 40, காசோ 12. தமிழகத்தில் இளம் வாக்காளரை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற தலைவர் யார்? அண்ணாமலை முதலிடத்திலும், சீமான் 2 இடத்திலும், உதயநிதி ஸ்டாலின் 3வது இடத்திலும், 4 இடத்திலும் விஜய் இருக்கிறார். இல்ல அதை ஒட்டி தான் கலாய்வும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது அதை ஒட்டி தான் கலாய்வு முடிவு வந்திருக்கு. தமிழகத்தில் அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு அப்புக்கு இப்பக்கு மாற்றம் இருக்கிறது. இப்போது மக்கள் மத்தியில் வாக்களிக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக சித்த நபர்களே பாஜக வாக்களிக்க சூழ்நிலை பல இடங்கள் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 1,15,00,000 வாக்குகள் புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பதனால் அவர்கள் அண்ணாமலை, சீமானை அதிக விரும்பக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகிறது. அந்த இளைஞருடைய ஓட்டு திமுக அதிமுக செல்வது குறைவாக இருக்கிறது. அப்படி கிடையாது, அப்படி பார்வையில் இங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா குறிப்பா இன்னைக்கு பாஜக திமுக எதிர்ப்பான கருத்துக்கள் பதிவிடுவதனால, புதியவராக அண்ணாமலை இருப்பதனால அண்ணாமலை பற்றிய விவரங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது, இளைஞர் மத்தியில் இருக்கிறது, பெண்கள் மத்தியிலும் இருக்கிறது என்ற வரவேற்பு எதிர்ப்பு எப்படி இருக்கிறது பற்றிய ஆய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னு சொல்கிற போது புதுவிதமான தலைவர், இவருடைய தாக்கம் எப்படி இருக்கிறது, வருகிற நாடாளுமன்றத்தில் அண்ணாமலை பற்றிய ஒரு பேச்சு, அரசுக்கு எதிர்ப்பான கொடுக்கிற விளக்கங்கள், இது வாக்காக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லை என்ற ஆய்வின் அடிப்படையில் தரவுகள் சேகரிக்கப்பட்டது.